இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உண்மையாகவே லக்ஸுரி எது அப்படின்னா, யார் ஒருத்தருக்கு இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை இருக்கோ அவன் தான் லக்ஸூரியாக வாழ்கிறான். மன நிறைவாக, மன நிம்மதியாக, அடுத்தவனுக்கு பதில் சொல்லாத, கை கட்டாத, அடுத்தவன் கேள்விக்கு ஆன்சர் பண்ணாத, அடுத்தவன் ஃபோனுக்கு ரிப்பீட்டட் ஃபோன் கால்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாத, எந்த ஒரு ஹார்ட் ஷேக்கும் இல்லாத. ஹார்ட் ஷேக் இருக்கக்கூடாது முதல்ல, அப்புறம் ஹார்ட் பிரேக்கை பற்றி பேசிக்கலாம். இதையும் அதிரக்கூடாது, இந்த காசு என்னாச்சு அந்த காசு என்னாச்சு அப்படின்னா இஎம்ஐ இல்லாத வாழணும். அப்போ இஎம்ஐ இல்லாத எப்படி வாழ்வேன் லக்ஸுரியாக? எது இருக்குதோ அதோட நிறைவாக போதும்னு நினச்சி வாழணும். எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ஆஃபீஸ் கொலீகு, என் ஃப்ரெண்டு, அவன் கார் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், இவங்க இந்த வீடு வாங்கிட்டாங்க, அந்த வீடு வாங்கிட்டாங்க, இந்த லோனு அந்த லோனு, இந்த வட்டி அந்த வட்டி, வேணாம்ப்பா. மன நிறைவாக யார் ஒருத்தர் ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வரதை வச்சு சாப்பிட்டுட்டு வாழ்கிறாங்களோ அவன் தான் உண்மையாக நிம்மதியாக இருக்கிறாங்க. நம்ம தாத்தா பாட்டிலாம் அப்படி தானே வாழ்ந்தாங்க, இல்லைன்னு சொல்லு. ஐபிஎல் மேட்ச் பார்க்குறோம், 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆடு வருது. என்ன ஆடு வருது? இந்த விளையாட்டுக்குள்ள ஆபத்து இருக்குதான், ஆனால் இதெல்லாம் நம்ம விளையாடணுமா? எப்படி இது பாரு, மாடியிலேருந்து குச்சிட்டா நீ செத்துருவான், ஆனால் குச்சா நல்லா இருக்குமா? யாரெல்லாம் வச்சு குதிக்க சொல்கிறாங்க? நடிகர்களை வச்சு, கிரிக்கெட்டர்ஸை வச்சு, ஹீரோஸை வச்சு, ஹீரோயின்ஸை வச்சு. எதுக்குடான்றேன். லக்ஸுரின்ற பேரில் சுடுகாட்டுக்கு போய் படுத்துக்காத. வாழும்போது எவன் தேவையில்லாத கமிட்மெண்ட்டில் விழாத இருக்கானோ அவன் தான் உண்மையாகவே மன நிறைவோட மன சந்தோஷத்தோடு இருக்கான். கையில் குழந்தை இருக்குது, குழந்தைய முத்தம் உன்னால் கொடுக்க முடியாது, டென்ஷன். வீட்டில் ஒய்ஃப் இருக்கும், ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, டென்ஷன். வீட்டில் அம்மா இருப்பாங்க, அம்மா அப்பா கிட்ட பேச முடியாது, டென்ஷன். உன் வாழ்க்கையில் வாழ முடியாது, டென்ஷன். ஈவினிங் ஆனால் முன்னாடிலாம் சின்ன வயசில் கிரிக்கெட் எடுத்துகிட்டு பேட் எடுத்துகிட்டு விளையாட போயிருப்போம் கிரவுண்டில். இப்போல்லாம் டென்ஷன், நிம்மதி இல்லை. நான் சொல்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்து நல்ல முடிவாக எடுத்துக்கோ. தேங்க்யூ ஸோ மச்.